இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ரயிலை வந்து கண்டுபிடிச்சு நம்ம சென்னை ஐசிஎஃப் நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சாதனைக்குரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ரொம்ப பசுமையாகவும் ஒரு எந்த மாசம் இல்லாம ஓடக்கூடிய ரயில்வேல இதுவும் ஒன்று. இந்த சென்னை ஐசிஎஃப் சாதனையை வந்து நம்ம ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வந்து ரொம்ப பாராட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம். ஹைட்ரஜன் எரிபொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு புது வகையான ஒரு எரிபொருள் தான். நார்மலா நம்ம நாட்டில் வந்து 2 வகையான இன்ஜின்ல வந்து நம்ம ஓடக்கூடிய ரயில்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு வந்து பாத்தி சொல்லுவாங்க, நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா 2 வகையான ட்ரெயின்கள் வந்து ஓடிட்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா டீசல்ல ஓடக்கூடிய ட்ரெயின், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்ல ஓடக்கூடிய ட்ரெயின். மின்கம்பிகள் இருக்கிற இடத்துல ஓடக்கூடியது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மின்கம்பிகள் இல்லாத இடத்துல ஓடக்கூடிய ட்ரெயின் வந்து டீசல்ல ஓடக்கூடிய ட்ரெயின். டீசல்ல ஓடக்கூடிய ட்ரெயின் பாத்தீங்கன்னா டீசல்ல இருந்து எரிபொருள் எடுத்து அது இன்ஜினுக்கு பவர் கொடுத்து அது மூலியமா ஓட வைக்கிறாங்க. சேம் அதே கான்செப்ட் தான் இதுலயுமே. இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா ஹைட்ரஜன்ல இருந்து இன்ஜினுக்கு பவர் கொடுக்காம ஹைட்ரஜன் செல்கள்ல இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனையும் நீரையும் கலந்து ஒரு வேதியியல் ஃபங்க்ஷன் மாதிரி உண்டாக்கி, அதுல இருந்து அதாவது ஹைட்ரஜனையும் நீரையும் ஒரு வேதியியல் ஃபங்க்ஷன் மாதிரி உருவாக்கி அதுல இருந்து எலக்ட்ரிக் மூலியமா ட்ரெயினுக்கு பவர் கொடுத்து ஓட வைக்குது. ஒரு டீசல் ட்ரெயின் எந்த அளவுக்கு வேகமா போகுதோ சேம் அதே அளவுக்கு இந்த ட்ரெயின் வேகமா போகும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அதோட செயல்திறனுமே அதே அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ரயிலோட சவுண்டு இந்த மாதிரி எனர்ஜிகளை விட இதோட சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும், அந்த அளவுக்கு எந்த சவுண்டும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கழிவுகளோ எந்த ஒரு மாசடையறக்கான விஷயங்கள் அந்த மாதிரிலாம் வந்து இதுல வந்து எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை யூஸ் பண்றதுக்காக நம்ம ரொம்ப புதுசா எதுவும் கட்ட தேவையில்லை அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்றக்கூடிய இந்த நார்மல் ரயில் போகக்கூடிய தண்டவாளங்கள் அதுலயே ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மூலியமா வந்து இதை ஓட வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் எந்த விதமான ஒரு செலவுகளும் இருக்காது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில பல பாதுகாப்பான விஷயங்களும் இதில் ஏற்படுத்த வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச வெப்பநிலையில வந்து இதை வந்து சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கட்டாயம் வந்து இருக்கு. ஸோ அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா இது வெடிக்கக்கூடிய தன்மையுடையது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இதை பாதுகாக்கிற விதமா நிறைய வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் நிறைய டெஸ்ட்டுகளையும் நிறைய முயற்சிகளையும் செஞ்சு இப்போ அந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து கிடைச்சிருச்சு. அதை சக்சஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ரயில் வந்து இப்போ இந்தியாவில் வந்து அது நம்ம சென்னையில ஐசிஎஃப் வந்து கண்டுபிடிச்சு இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவில் 1200 ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினை தயாரிச்சு அதுக்கான வேலைகளை வந்து மேம்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் எரிபொருள் மூலியமா ஓடக்கூடிய ரயில்களை பத்தியும் இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற ரயில்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.